Hi friends, நான் இப்போ சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம ஜெனரலாவே வந்து ஒரு 5 இயர்ஸ் क्वेश्चन அனலைசிஸ் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திருக்கோம். பட் டாபிக் வைஸ் போய் நான் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை क्वेश्चंस கேக்குறாங்க, நம்ம எந்த டாபிக்க படிச்சாலே போதும். ஒரு சில டாபிக் நம்ம வந்து தாராளமா ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நமக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து ஒரு 130 வரைக்கும் ஸ்ட்ராங்கா எடுத்தாலே போதும். ஆனா நான் இப்போ சொல்ல போற டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தான் நீங்க படிச்சீங்கன்னா 155 பிளஸ் எடுக்கலாம் வெறும் ஜிஎஸ்ல மட்டும். பட் நமக்கு அந்த அளவுக்கு தேவையும் இல்லை. ஆனா இந்த டாபிக் நீங்க படிச்சுட்டு பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதுவீங்க, நல்லாவே பண்ணலாம். ஸோ அது என்னென்ன டாபிக் அதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம ஜென்ரலாவே ஒரு சில டாபிக் வந்து வச்சிருக்கோம் இதை தான் கேட்பாங்க அப்படின்னு. பட் அந்த இதுதான் ட்ரெண்டை தான் மாத்தி இப்ப டிஎன்பிஎஸ்சி வேற விதமா கேட்கறாங்க. பிகாஸ் நானே நம்ம சேனல்ல வந்து ஓகே இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம், ஆனா உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ பாலிட்டினே எடுத்தா அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல இருந்து, கமிட்டிஸ்ல இருந்து, அதே ஜாகிரபில பார்த்தா இந்த ட்ரைப்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட்ல இருந்து, நம்ம எதுதான் முக்கியம் சொல்லி படிக்கிறோமோ அந்த ட்ரெண்டை மாத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அவங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. போன 2024ல மட்டுமே கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் கிட்ட லீடர்ஸ்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனையும் நம்ம ஸ்ட்ராங்கா எந்த டாபிக்ல போட்டா நல்ல மார்க் எடுக்குமோ அந்த டாபிக்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2024ல 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2022ல 17, 2021ல 10 கொஸ்டின். ஸோ அவங்க அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கா தான் இருக்கு. ஸோ 15 to 17. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டாபிக்கா இதை தான் வச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், எவல்யூஷன், திராவிட மூவ்மெண்ட். இதுலயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9, 5, 8 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பிகாஸ் 2017-19ல தான் இந்த சப்ஜெக்ட் வந்து இல்ல. ஸோ இதை தான் நான் செகண்ட் ப்ரியாரிட்டியில வச்சிருக்கேன். அதுக்கடுத்து திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 10, 6, 8. ஸோ 6ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ 2025ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3. அதுக்கடுத்து ஃபோர்த் ப்ரியாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அண்ணா. சோ இதுல இருந்தும் போன தடவை தான் பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ ஃபோர்த் ப்ரியாரிட்டியா இதை வச்சிருக்கேன். அப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். சோ இதுலயும் 2, 3, 3, 5. இதுலயே வந்து ஏர்லி எஜுகேஷன், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். சோ அதுல தான் கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த 5 டாபிக்ல இருந்து நல்லா கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஒரு 5 டாபிக் நீங்க நல்லா படிச்சாலே 36 கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே அடிக்க முடியும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கொஞ்சம் சின்ன டாபிக் தான்றதுனால நான் இதெல்லாமே ஒரே செக்டார்ல வச்சுட்டேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி. ஸோ இதுல வந்து கண்டிப்பா கேட்கறாங்க. போன தடவை பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான். பட் அதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை வந்து நம்ம படிக்க தான் போறோம். அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சுட்டேன். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஸோ இதுலயுமே வந்து போன தடவை 3 கொஸ்டின், 5, 6, 4, 5 இந்த அளவுக்கு வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால இது ரெண்டுத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில தான் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டியில வந்து ஆர்டிகல், ஷெட்யூல், பார்ட். ஏன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் அவங்களோட ட்ரெண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்குன்றதுனால நான் ஒரு 8 கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கமிட்டிஸ், கேசஸ். ஏன்னா இதுல வந்து பாருங்க 4, 3, 3 இந்த ரேஞ்ச்ல வந்து கேட்கறாங்க. ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி. அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆக்ட். ஸோ இது வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ப்ரியாரிட்டியில வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி, ஹை கோர்ட், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கேட்கறாங்க. ஸோ ஃபிஃப்த் ப்ரியாரிட்டி. அண்ட் சிக்ஸ்த் ப்ரியாரிட்டியா பார்லிமெண்ட் வச்சிருக்கேன். அண்ட் செவன்த் ப்ரியாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மெயினான டாபிக்ஸ் வந்து இந்த கவர்னர், கரப்ஷன், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து. இதெல்லாம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு 5 டாபிக் தான். பாலிட்டியில மட்டும் ஒரு 10 டாபிக் கிட்ட வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ பாலிட்டியில நம்ம இதை வந்து கரெக்டா அடிச்சா இதுலயும் ஒரு 36 கொஸ்டின் நீங்க ஸ்ட்ராங்காவே அடிக்கலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா இதுல ஸ்ட்ராங்கா பாருங்க 4 கொஸ்டினுக்கு மேலதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான். செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் இந்த ஏரியா. ஸோ இதுல வந்து இதான் செகண்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஜெனரலா இந்த நேஷனல் இன்கம், ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம். அப்புறம் இந்த 5 இயர் பிளான், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக். ஸோ இது ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் அதை கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன், ஹெல்த், பாவர்ட்டி இதுலதான் போன தடவை பாருங்க எந்த அளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம போயிருப்போம். பட் இந்த ஏரியால வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதை வந்து ஃபிஃப்த் ப்ரியாரிட்டியில வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க.
அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மூமெண்ட்ஸ், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இதுவும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட், இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸாக தான் வந்து கேட்டுறாங்க. அண்ட் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டுறாங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் ப்ரியாரிட்டியில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து சிலபஸில் இல்லை, ஆனால் அவங்க வந்து இந்த ஏரியாவிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸாக தான் படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தமா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து மற்றது எல்லாமே வந்து ஒரு 6th 7th ப்ரியாரிட்டி தான். ஸோ நான் இதில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம கரெக்டாக படித்தா 22 கொஸ்டின்ஸ் கிட்ட அடிச்சிடலாம். அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ்லையும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஏன்னா போன தடவை 20 கொஸ்டின், அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க கண்டினியூஸாக மெயினாக வந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் ரிலேட்டடாக கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் பாரதியார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஐஎன்சி இதெல்லாம் வந்து படிச்சிருவோம். ஸோ அது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்ரைசிங் இந்த இது. அண்ட் ஃபோர்த் வந்து இந்த புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல. அதுக்கப்புறம் நேஷனல் ரெனைசன்ஸ். ஸோ இதை படிச்சா நம்ம ஒரு 10 கொஸ்டின் வந்து அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இதை தான் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் இந்த ஏரியா. தேர்ட் தான் மராத்தாஸ், பாம்னி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் மெயினாக வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் கெலாமிட்டி, கிளைமேட் சேஞ்ச். ஸோ போன தடவை பாருங்க கிட்டத்தட்ட 5 கொஸ்டின், அதுக்கு முன்னாடி தடவை 10 கொஸ்டின், 6 கொஸ்டின். ஸோ எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல கொஸ்டின்ஸ் வந்து ஜாகிரஃபியில் வந்து கேட்குறாங்க. அது இந்த நேச்சுரல் கெலாமிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஏரியா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம இன்னும் வந்து இந்த முக்கியமான டாபிக்ஸோடைய குரூப் 1 கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 5 hours தான் நான் எடுத்து தரேன், அதையே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுலேயும் வந்து இதை தான் நம்ம செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து வைக்கணும். அண்டு தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா சாயில் மினரல்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம படிக்கிறது. ஃபோர்த் வந்து இந்த ட்ரைப்ஸ் ரிலேட்டட் படிச்சுக்கோங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எக்கனாமிக்ஸில், ஜாகிரஃபியில் எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸ் நல்லா காயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியா படிச்சுட்டு இந்த லொக்கேஷன் ஜென்ரலாக ஜாகிரஃபி ரிலேட்டட் எல்லாம் ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், சயின்டிஃபிக் லாஸ் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நல்லா காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெண்ட் வந்து எப்படி தான் மாறிக்கிட்டே வருது பாருங்க. நெக்ஸ்ட் லைட், சவுண்ட், ஹீட், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி. நான் இந்த 5 years எடுத்து அதோட ஆவரேஜாக தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட் இதில் வந்து படிச்சுக்கோங்க நல்லா. அண்ட் இது பயாலஜியில் என்வரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, அப்புறம் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப், எவல்யூஷன் அண்ட் ஜெனடிக்ஸ். ஸோ இந்த ஒரு 50 டாபிக்ஸ் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 50 டாபிக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ இந்த எக்ஸாமை நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கொண்டு போனோம்னா இந்த ப்ராசஸ் படி கொண்டு போங்க. அண்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் ஆகி April 12th தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் குரூப் 1 கொஸ்டின் ஃபர்தராக இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் எடுத்து அனலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.